Hey viewers, welcome back. இன்னைக்கு ரிவ்யூல நம்ம ஒரு சூப்பர்பான வெப் சீரிஸை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப நாளா இந்த வீடியோ கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கும் ஆவலா இருந்துச்சு. ஆனா நிறைய கண்டென்ட் வரதுனால இது செய்யறதுக்கான நேரம் கிடைக்கல. ஏன்னா இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஃப்ரீ பண்ணிட்டு இதை பத்தி பேசலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தேன். ஆனா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் இதோட 2வது சீசனோட டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்பயும் இந்த வீடியோ செய்யல அப்படின்னா டிலே ஆயிரும் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த ஆசமான கண்டென்ட்டை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிவிஎஃப் ஓட கோட்டா ஃபேக்டரி சீசன் 1 ஓட ரிவ்யூ. சிறப்பம்சங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இதோட கதைக்களம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுப்போம். 16 வயதான வைபவ் பாண்டே அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு கோச்சிங் ஹப்புக்கு வந்து சேர்றாரு. இங்க யங் மைண்ட்ஸை பலவிதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக்குறாங்க. 21 நாள் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி இங்க நடத்தப்படுது. இதுல இவர் வந்து சேர்றப்போ அகாடமிக் இயர்ல இவர் லேட்டா வர்றதுனால இவருக்கு A10 பேட்ச் அலாட் செய்யப்படுது. ஆனா ரூமர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A10 பேட்ச்ல கோச்சிங் சரியா இருக்காது, டவுட்ஸும் சால்வ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு தெரிய வரப்போ இந்த பேட்ச் அவருக்கு பொருத்தம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றாரு. இதை விட நான் ரொம்பவே டேலண்டட், எனக்கு ஏதாச்சும் ஒரு பெட்டர் பேட்ச் வேணும் அப்படின்ட்டு அங்க உள்ள ஹெட் தீபக் அப்படிங்கிறவரை மீட் பண்ணி அவருடைய ப்ராப்ளம சொல்றாரு. அவர் இருந்துகிட்டு நீ வந்ததே லேட்டு, உனக்கு பேட்ச் கொடுத்ததே பெரிய விஷயம், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ ஜீத்து பையா அப்படிங்கிற ஒரு ஆள் அங்க ரொம்பவே ஃபேமஸா இருக்காரு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. நிறைய டவுட்ஸை பசங்களுக்காக சால்வ் பண்றாரு, பிசிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாரு. இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ரொம்பவே பாப்புலரா இருக்காரு. அவர்கிட்ட போய் கேக்குறப்போ அவர் கையில உள்ள ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாரு. அதுல 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ இந்த 50 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு பேட்சை அலாட் செய்யறோம், ஆனா அதுதான் ஃபைனலா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இவருக்கு அதுல ஒரு 4-5 கொஸ்டினை தவிர அந்த கேள்விகளே புரியல. ஆனா அன்னைக்கு நைட் முழுக்க உட்காந்து பல பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை முடிச்சுட்டு போய் கொடுக்குறாரு. அவருக்கும் A5 பேட்ச் அலாட் செய்யப்படுது. இந்த 21 நாள் சீக்கிரமே 21 வருஷமா மாற ஆரம்பிக்குது. இவர் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்ல கான்ஃபிளிக்ட்ஸ், இவருடைய டீச்சர்ஸ் கூட கான்ஃபிளிக்ட்ஸ், இவருடைய நண்பர்கள் கூட கான்ஃபிளிக்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை இவர் எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் மீறி அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் ட்ரீம் பண்ணிருக்க அந்த IIT எக்ஸாம இவரால கிராக் பண்ண முடியுமா? அதுக்கு இவர் இங்க க்ரூம் ஆனாரா? இவர் வாழ்க்கையில வேற என்ன விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு இங்க இருந்து வெளியே போறாரு அப்படிங்கறத ரொம்பவே ஹார்ட் வார்மிங்கா டச்சிங்கா சொல்லியிருக்கிறது தான் இந்த கோட்டா ஃபேக்டரியோட கதை சுருக்கம். மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறது டிவிஎஃப் அப்படிங்கிற அந்த பிராண்ட் இமேஜ். ஏ மேரா ஃபேமிலியா இருக்கட்டும், பஞ்சாயத்தா இருக்கட்டும், பிக்சர்ஸா இருக்கட்டும், பர்மனன்ட் ரூம்மேட்ஸா இருக்கட்டும், இது மாதிரி அந்தந்த ஜான்ரால எல்லாமே ஒரு மாஸ்டர் பீஸா தான் இருந்துச்சு. அதே மாதிரி கோட்டா ஃபேக்டரியும் அந்த விஷயத்துல நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணல. ஸ்கேம் 1992 அப்படின்னு சோனி லிவ்ல சமீபத்துல ஒரு சீரிஸ் வந்து இருந்துச்சு. அது வர்றதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் தான் ஹிந்தில நம்பர் 1 ரேட்டட் ஷோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட இதுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா IMDbல 9.2 இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட். இதை முதல்ல யூடியூப்ல தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கும் செமையான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்திருக்கு. இப்போ சீசன் 1 நெட்ஃபிளிக்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சீசன் 2 எக்ஸ்க்ளூசிவா நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 24 அதை நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்பவே சீக்கிரம் இதோட சீசன் 2 வரப்போகுது. அதனால தான் இப்போ இதோட சீசன் 1 வீடியோவை நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஷோவோடைய சில சிறப்பான அம்சங்களை பத்தி பேசிடுவோம். முதல்ல இதோடைய மோனோக்ரோம் ஃபீல். இந்த வெப் சீரிஸ் என்டையரா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் ஷூட் பண்ணிருக்காங்க. ஒரு முதல் 15 செகண்ட், ஒரு கடைசி 15 செகண்ட் தவிர எங்கேயுமே நீ கலரை பார்க்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு அன்ஈஸியா ஃபீல் ஆனா கூட சில நிமிடங்கள்லயே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் ஆக மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சினிமாட்டோகிராஃபியை இதுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல லைட்டிங்ஸை கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலை கொடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் வர வரைக்கும் இந்தியால ஒரு ஃபுல் வெப் சீரிஸ் பிளாக் அண்ட் ஒயிட்ல இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அந்த சாதனையும் இவங்க பண்ணிருக்காங்க. ஆனா இது வெறும் ஒரு சாதனைக்காண்டி பண்ண ஒரு முயற்சி கிடையாது. ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்ல எந்தவித கலர்ஸும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வராதப்போ வெப் சீரிஸ் மட்டும் ஏன் கலர்ஃபுல்லா வைப்ரண்டா இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கிற கேள்வி ரொம்பவே சரியானதா தான் எனக்கு பட்டுச்சு. எத்தனையோ படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் எஜுகேஷனை பத்தி பிராடா பேசியிருக்கு. ஹிந்தில 3 இடியட்ஸ், தமிழ்ல நண்பன் அப்படிங்கிற படம் நமக்கு பேக் ஆஃப் த மைண்ட்ல வந்து போகும். ஆனா முழுக்க முழுக்க ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டார்ட்ல இருந்து ஃபினிஷ் வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு பர்டனை அனுபவிக்கிறாங்க, பேரண்ட்ஸும் சரி சமூகமும் சரி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மேல பிரஷர் போடுது, எஜுகேஷன் எப்படி ஒரு பிசினஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ரொம்பவே டீடைல்டா இந்த வெப் சீரிஸ் காமிச்சிருக்கு.
இருக்கு. வெப் சீரிஸை மாஸ்டர் பீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னா இதோடைய பவர்ஃபுல்லான டயலாக்ஸ் மற்றும் லென்த்தி மோனோலாக்ஸ். இவ்வளவு மோனோலாக்ஸை ஒரு வெப் சீரிஸ்ல நான் கேட்டதே கிடையாது. அதுவும் 3-4 மோனோலாக்ஸை ஜீத்து பையா அப்படிங்கிற ஒரே கேரக்டரே பேசிடுவாரு. இவர் எடுத்து வைக்கிற கேள்விகளும் சரி கருத்துக்களும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வெப் சீரிஸை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமா கனெக்ட் ஆயிருவாங்க. இவர் கேட்கும் கேள்விகளுக்கு நம்மள்ட்டே பதில் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ட்ரூ டு லைஃபா அமைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ரேண்ட்டும் இதுல இருக்கும். வைபவ் பாண்டே ஒரு சீன்ல பர்ஸ்ட் அவுட் ஆவாரு. அதுல ஒரு லென்த்தியான ஒரு சீன் இருக்கும். அதுல அவர் பேசுற அந்த வசனமா இருக்கட்டும், அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே டாப் கிளாஸ் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நேச்சுரலா அந்த சீனை பண்ணிருப்பாரு. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த வெப் சீரிஸை ஒரு மாஸ்டர் பீஸ் ஆக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸ்ல ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கிற இன்னொரு விஷயம் இதோடைய காஸ்ட். எந்தவித பெரிய நேம்ஸும் இதோட கனெக்ட் ஆகல. எல்லாருமே ஒரு ஃப்ரெஷர்ஸாவோ அப்கமிங் ஆக்டர்ஸாவோ தான் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்பவே மெமரபிளா இருந்துச்சு. அது மீனா அப்படிங்கிற கேரக்டரா இருக்கட்டும், மீனல் அப்படிங்கிற கேரக்டரா இருக்கட்டும், ஜீத்து பையா, குப்தா, வர்த்திகா, சிவாங்கி அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போலாம். என்னதான் இவங்க டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு பெயின் இருக்கும், ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதை ஃபுல்லா இந்த வெப் சீரிஸ்ல பிரசன்ட் பண்ணல. என்ன இந்த கேரக்டர்ஸ் தேர்ந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் மார்க்கா விட்டுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வெப் சீரிஸ் வைபவ் பாண்டே அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவர் எதிர்கொள்ற அந்த விஷயங்களை பத்தியும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி தான் இந்த வெப் சீரிஸ் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதனால அந்த மெயின் ஃபோக்கஸ்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம எல்லாரும் அந்த மெயின் கேரக்டருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸா வந்து போயிருக்காங்க. இதோடைய மெயின் லீட பத்தி பேசாம எப்படி மயூர் மோரே அப்படிங்கிற ஒரு வைபவ் பாண்டே அப்படிங்கிற இந்த சூப்பர்பான மெமரபிளான கேரக்டரை நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த கேரக்டரோட ரொம்பவே ஈஸியா கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், அவங்க மைண்ட்ல ஓடுற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவருடைய பாடி லாங்குவேஜாலையும் சரி எக்ஸ்பிரஷன்ஸாலையும் சரி அவர் கேட்கக்கூடிய கேள்விகளாலையும் சரி நம்மள மெய் மறந்து இவரை ரசிக்க வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸை இவர் கொடுத்திருக்காரு. மிகப்பெரிய பாசிட்டிவா அமைகிறது இதோடைய சூப்பர்பான எண்டிங். எல்லா படங்களும் சரி வெப் சீரிஸும் சரி ஆடியன்ஸ்க்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு விருப்பமோ அதை தான் கொடுத்திருப்பாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கறதே ஒரு கோர் ஃபீலிங்கா அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். ஆனா இங்க அந்த தவற பண்ணல. இந்த வெப் சீரிஸ்க்கு என்ன ஒரு ஃபிட்டிங் ஃபினாலேவா இருக்கணுமோ அதை சூப்பர்பா கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே அன்பிரடிக்டபிளா இருந்துச்சு. அதே நேரத்துல ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. அதுதான் இந்த வெப் சீரிஸை இன்னும் மற்ற வெப் சீரிஸை விட டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க உதவுது. இதோடைய கேமரா ஒர்க் அண்ட் மியூசிக்கை பத்தி பாராட்டே ஆகணும். கேமரா ஒர்க் சிம்பிளி மெஜஸ்டிக்கா இருந்துச்சு. கேம்பஸ்ல ஒரு டாப் ஆங்கிள் இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு லென்த்தியான டயலாக் அல்லது ஒரு மோனோலாக் ரேண்ட் பேசுறப்போ அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸையும் ஐஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான மூவ். அவங்களுக்கு இந்த காஸ்ட் மேல அவங்க நடிப்பு மேல ரொம்பவே நம்பிக்கை இருந்திருக்கு. அந்த நம்பிக்கையை வச்சு இந்த மாதிரி சில விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. அதற்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அடுத்தது இதோடைய மியூசிக் பத்தி பேசணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹசார்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டா இருக்கட்டும், ரொம்பவே அழகா டயலாக்ஸே இல்லாம பின்னாடி ஒலிக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஹார்ட் மெல்டிங் ஆகவும் யூனிக்காகவும் கொடுத்திருந்தாங்க மியூசிக் டைரக்டர்ஸ் கார்த்திக் ராவ் மற்றும் சிம்ரன் ஹோரா. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் ஒரு ஆட் பண்ணாம பியூரான ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு சவுண்ட் ட்ராக் தந்திருக்காங்க சொல்லலாம். எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இந்த ஃபுல் ஷோவும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் சரி ஆக்டிங் ஆஸ்பெக்ட்லயும் சரி தீம் ஆஸ்பெக்ட்லயும் சரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது தான் இதோடைய வெற்றிக்கான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். வெர்டிக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் 5/5 தருவேன். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான மாஸ்டர் பீஸ் அமைஞ்சிச்சு. இத்தனை நாளா இந்த வெப் சீரிஸை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூடியூப்லயும் சரி நெட்ஃபிளிக்ஸ்லயும் சரி இதோடைய சீசன் 1 அவைலபிளா இருக்கு வித் சப்டைட்டில்ஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க வீட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் உட்கார வச்சு பாருங்க. பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஒரு நல்ல செல்ஃப் ரியலைசேஷனா அமையும். இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிக்கிறப்போ எல்லாருமே ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படிங்கறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க கோட்டா ஃபேக்டரி பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா இல்லையா? மற்ற வெப் சீரிஸை விட இது எந்த வகையில டிஃபரெண்டா இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச அம்சங்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது மாதிரி வெப் சீரிஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வைங்க. நம்ம சேனல்ல எந்த புது வீடியோ போட்டாலும் அதோடைய இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய ஆசமான கண்டென்ட் லைனப்ல காத்திருக்கு. அதனால நம்ம சேனலோட இணைந்திருங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை, பி சேஃப்.